கன்னடர்களின் தாய்மொழியாக கன்னடத்தை தோற்றுவித்ததே ஹொய்சாள அரசுதான். இன்று கர்நாடகத்தில் பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் சாலைகள் தோறும் வீதிக்கு வீதி கன்னட கொடி பறந்து கொண்டிருக்கையில் அந்த மொழியை தோற்றுருவாக்கம் செய்த ஹொய்சாள அரசும் அரசர்களும் ஒப்புக்கு கூட பேசப்படவில்லையே. அது ஏன்? பெரும் கேள்விக்குறியாக எம்முள் எழுந்தது. கன்னடர்கள் என்ற அடையாளத்திற்கு காரணமான ஒட்டுமொத்த கன்னடர்களும் போற்றி கொண்டாட வேண்டிய அந்த ஹொய்சாளர்கள் தற்போது எங்கு போனார்கள்? என்ன ஆனார்கள்? அவர்கள் இன்றைய காலத்தில் யார் என்ற கேள்வியோடு இன்றைய கர்நாடகத்தின் சமூக அரசியல் அதிகார மையங்களின் சமூக வரலாற்று பின்புலங்களை ஆராயும் பொழுது சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் மூவேந்தர்கள் விஷயத்தில் அப்படியானதொரு அதிர்ச்சியை ஏற்கனவே எதிர்கொண்டு விட்டதனால் ஹொய்சாளர்கள் அரசின் வீழ்ச்சிக்கு பின் அங்கு எவ்வகையான சமூக அரசியல் பொருளாதார மாற்றங்கள் நடந்தேறி இருக்கின்றன என்பதை எம்மால் எளிதாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. கூடவே காவிரி போன்ற பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் என்பதும் புரிந்தது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களால் மூவேந்தர்களின் அரசுகள் வலுவிழந்த போது வேந்தர்களின் பிடியில் இருந்த உலகின் பல பகுதிகள் தன்னாட்சி பெற்றது போலவே தமிழகத்தினுள்ளும் அண்டை பகுதிகளிலும் பல்லவ சாளுக்கிய அரசுகள் உருவாக்கப்பட்டன. பல்லவர்கள் ஆதிக்கம் பெற்றிருந்த காலத்திலேயே சாளுக்கிய அரசின் மீது போர் தொடுத்து புலிகேசியை வென்று சாளுக்கிய அரசை மேல் கீழ் என இரு அரசுகளாக பிரித்தனர் பல்லவர்கள். இந்நிலையில் சோழர்களின் ஆதிக்கத்தில் இருந்த மைசூர் உள்ளிட்ட இன்றைய கன்னட பகுதிகள் மேலை சாளுக்கியர் ஆளுமைக்கு சென்றது. மீண்டும் ராஜராஜன் காலத்தில் சோழ அரசு மீள்கட்டமைப்பு செய்யப்பட்ட பொழுது பல்லவ சாளுக்கிய அரசுகள் மட்டுமின்றி தெற்காசிய முழுமையும் புதிதாக தோன்றியிருந்த பல அரசுகளை மீண்டும் தங்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள் சோழர்கள். இதுதான் சோழர்கள் கங்கை கொண்ட கடாரம் வென்ற போர்கள் அனைத்தும், கூடவே மைசூர் உள்ளிட்ட இன்றைய கன்னட பகுதிகள் அனைத்தும் மீண்டும் சோழர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது.